இப்போ நான் சொல்லித்தர போகிற டெக்னிக்கலில் ஒரு டெக்னிக்கலை வெளிப்படையாக சொல்கிறேன். இதையே நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஒரு 4 வகையான டெக்னிக்கல் தான் கொடுக்க போகிறேன் 27ஆம் தேதி. அதில் 1 வெளிப்படையாக கொடுக்க போகிறேன். இது யார் இப்போ நான் சொன்ன பின்னாடி இது எவ்வளோ ஒன்றா போய் ஆய்வு பண்ணி பார்த்துங்க. உங்கள் வேண்டுதல் நியாயமான வேண்டுதல், கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னா அது எந்த தெய்வனாகட்டும் தெய்வம் இல்லாமட்டும் வீட்டிலே செய்யுங்க, வெளியே எங்கன்னா செய்யுங்க. தோப்புக்கரணம் போட்டு வேண்டுங்க, நடக்கும். ஆனால் விநாயகர் கோயிலில் தானே சார் வழக்கமாக தோப்புக்கரணம் போடுவோம். நான் தான் முதலே சொல்லிட்டேன். நீங்கள் விநாயகர் பெருமாள் போட்டாலும் சரி, நீங்கள் முருகப்பெருமான் போட்டாலும் சரி, நீங்கள் சர்ச்சாண்ட போய் போட்டாலும் சரி, நீங்கள் வேற எங்கன்னா போய் போட்டாலும் சரி, இல்லை வீட்டில் சும்மா போட்டாலும் சரி, அது எனக்கு தெரியாது. அது உங்களோட விருப்பம். நான் மதம் சார்ந்த விஷயத்துலேயும் உங்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயத்துலேயும் உள்ள வரதுக்கு நான் விருப்பப்படலை. எனக்கு என்னுடைய அறிவை கட்டிய விஷயத்தை உங்களுக்கு ஒரு குழு கொடுத்துட்டேன். 4 வகையான அன்றைக்கி அந்த டெக்னிக்கலை கொடுக்க போகிறேன். அதில் 1 ஒளிவு முறை இல்லாமல் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு நியாயமான விஷயம் நிறைவேறணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 தோப்புக்கரணம் போட்டுட்டு அந்த கோரிக்கையை வச்சுட்டு 5 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை போய் பாருங்கள். திரும்பவும் அன்றைக்கி அகேன் 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு 2 முறை செய்யணும் ஆக்சுவலாக. ஆனால் அதை அதிகமாகவும் செய்யக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 2 முறை தான் செய்யணும். அப்போ திரும்பவும் நைட்டு இதே தோப்புக்கரணம் போட்டுட்டு நீங்கள் என்ன உங்களுக்கு வேணும்னு கேட்குறீங்களோ அந்த விஷயத்தை அங்கே பதிவு பண்ணிவிட்டு உங்கள் வழக்கமான வேலையில் போய் பாருங்கள். இந்த பிரபஞ்சம் அதை ஈர்த்து ஒரு ரவுண்டு போய் திரும்ப உங்கள்கிட்ட வந்து சேர்க்கும். இந்த தோப்புக்கரண விஷயத்தை பற்றி நிறைய அறிவியல் அறிஞர்கள் நிறைய ஆய்வு பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம சொன்ன உடனே நம்ம ஜனங்கள் நெட்டில் போய் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கருத்தை சொல்லியிருப்பாங்க. அறிவியல் இதையே சொல்லியிருப்பாங்க, ஆன்மீக இதையே சொல்லியிருப்பாங்க, எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நான் சொன்னது எல்லாமே சேர்ந்த கலவை தான் அங்கே. ஒவ்வொருத்தரும் ஒரு டெக்னிக்கல் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை. நான் சொல்லக்கூடியது கண்டிப்பாக இந்த தோப்புக்கரணம் போட்டுட்டு உங்கள் வேண்டுதலை வைங்க. அது எவ்வளோ விரைவாக நிறைவேறதுன்றதை உங்கள் அனுபவத்தில் பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் ஒரு அனுபவம் ஏற்படும். எனக்கு அந்த அனுபவத்தில் 10 நாள் கிடைக்க வேண்டியது 20 நாள் கிடைக்கலாம், 10 நிமிஷத்தில் கிடைக்கலாம், 1 மாதத்தில் கிடைக்கலாம். அது அவங்களுடைய உடல்வாகு மன சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த விஷயம்.